ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மென்டாஸ் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசியை நல்லா ஒரு 3 or 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 5 மணி நேரம் ஊற வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரிசியில் உள்ள தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/4 மூடி அளவு தேங்காவை இந்த மாதிரி பல்லு பல்லாக நறுக்கி இதில் போட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கொழுக்கட்டை சட்டுன்னு செஞ்சிடலாம். கடைக்கு போய் மாவெல்லாம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை, மாவு அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி சட்டு நம்ம ஊற வச்சு நம்ம உடனே அரைச்சி நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். இப்போ கடாயில் நல்லா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். நான் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மாவை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாது. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் தான் ஸ்டவ் ஆன் பண்ணணும், இல்லைன்னா மாவு சீக்கிரம் கெட்டிப்பட்டுரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு இந்த கொழுக்கட்டை மாவு சூப்பராக ரெடி ஆயிருங்க. இது ஏன் மென்டாஸ் கொழுக்கட்டைனா மென்டாஸ் ஷேப்பில் அழகாக நம்ம செய்கிறதுனால இது பேர் மென்டாஸ் கொழுக்கட்டை. என் பொண்ணு வச்ச பேர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாவில் கொழுக்கட்டை மட்டும் இல்லாமல் இடியாப்பம் செய்யலாம். ரொம்ப சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் இடியாப்பம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க, அப்போ தான் கட்டிப்படாது. அப்புறம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும் மாவு. ஸோ அதனால் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்டேஜுக்கு நமக்கு மாவு கிடச்சிரும். லைட்டாக 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருங்க. கை பொறுக்கிற அளவுக்கு நம்ம சூடு இருக்கிறம்போது சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா நம்ம பிணைஞ்சிட்டு மென்டாஸ் ஷேப்பில் நம்ம கொழுக்கட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். அதை நம்ம இட்லி பானையில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி இதை நம்ம இட்லி சட்டியில் வச்சு இந்த மாதிரி அவிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வெந்தாலே போதும், சீக்கிரம் வெந்துடும் அந்த கொழுக்கட்டை. இதை அப்படியேவும் சாப்பிடலாம். இந்த மாதிரி ப்ளெயினாக வச்சு கார சட்னி வச்சும் சாப்பிடலாம். இந்த மாதிரி நம்ம தாளிச்சும் சாப்பிட்லாம். தாளித்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, தேவையான அளவு கருவேப்பிலை. இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த வேக வச்சுருக்கிற அந்த கொழுக்கட்டை, நான் பாதி கார சட்னி செய்து எடுத்து வச்சுருக்கேன். இது நான் பாதி தான் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவு இட்லி மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப காரம் ரொம்ப கம்மியாக வேணுங்கிறவங்க ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க குழம்பு மிளகாத்தூள். இதை நல்லா அந்த வாசனை வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு நல்லா காரசாரமான மென்டாஸ் கொழுக்கட்டை ரெடி. இப்போ 2 விதமான கொழுக்கட்டையும் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.